உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தும் நான் ஏன் லவ் பண்ணேன்? உலகத்துல எவ்வளவு வயசான பொண்ணுங்க இருந்தும் இங்க வாங்கக்கா, இவ்வளவு பொண்ணுங்க இருந்தும் ஏன் எனக்கு வந்து சோபனா மேல மனசு அப்படி பாயுது. நிறைய லவ் அவங்க நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. So it's time for me to call upon Julian sir மற்றும் விஜய் ஆண்டனி onto the stage please. என்ன எப்படி கேட்க போறீங்க? ஆமா கண்டிப்பா சார், நான் நைட்ல தூங்காம எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார் எல்லாம். To see you both, I think அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மூவி இட்ல. So எப்படி இருக்கு to be part of this project? ரொம்ப ஹாப்பியா இருக்குக்கா. அக்காவுக்கு எனக்கு வந்து ஒரு பூர்வ ஜென்ம பந்த மாதிரி ஜெயட்டகோட பூர்வம் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நல்ல வயது அப்படியே மறக்காம அப்படி நல்லா இருக்குக்கா. ஒருத்தவங்க ஆக்சுவலா என்னாச்சு சார்? நான் ஹீரோ உட்காந்துருக்கேன். என் சாரே ஆரம்பத்துல இருந்து வந்து என்ன கண்ணு பொண்ணு என்னக்கா சரி நான் ரொம்ப வருத்தத்துல வந்திருக்கிறோம். ஓகே, எனக்கு ஸ்டேஜ்ல வந்து சார் கிட்ட தான் நான் ரொமான்ஸ் பண்றது எப்படின்னு நான் கத்துக்க போறேன். வாவ் சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். அவர் கூட சேர்த்து எனக்கு ஒரு ஏவி போட்டதுக்கு ரொம்ப I don't think many other heroes will agree to something like that. So அவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, but I didn't expect that. Thank you so much. Thank you for reminding me of some of my work. Wow. Thank you sir. ரொம்ப சாரோட ஒர்க் பண்றது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. 2005ல சாரை மீட் பண்றதுக்கு, சார் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, சார் படத்துக்கு மியூசிக் பண்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தோந்து போயிட்டேன் அந்த டைம்ல. ஆனா அந்த சார் கூட வந்து இப்ப நான் ஒரு படத்தை ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன், எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், ஹைலி டேலண்டட். சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அண்ட் இவ்வளவு நாள் ஒரு படத்தை எடுத்த படத்தோட சக்சஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிதான் ஆக்டர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெரியுது. நீட்டா ஹேண்டில் பண்றாரு, ரொம்ப ஸ்டைலிஷான சட்டிலா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்க கொடுத்த தேங்க்யூ விஜய் ஆண்டனி. நான் இந்த படம் பண்ணது ரெண்டு ரீசன் தான். எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும். தனா சொல்றது விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாரு நீங்க இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு. I'm a very reluctant actor. நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டரா போகும்போது நிறைய படங்கள்ல நான் ஏன் இங்க இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். படம் நடிக்கும் போது இதுக்காக நம்ம வரலையே, எதுக்கு இதை பண்றோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படிதான் தோணி இருக்கு உண்மையிலேயே. பட் அந்த படத்துல ஒவ்வொரு படத்துலயும் அந்த டெக்னீஷியன்ஸ், டைரக்ஷன் டீம், கூட ஒர்க் பண்ற அந்த ஆக்டர்ஸ், ஹீரோ, அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன். நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ் நான் தப்பா சொல்ல, பட் நம்மளுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அது இருக்குமா அப்படின்னு. ஒரு ஆக்ஷன் சீனா இருந்தா கூட ரொம்ப ரிலேட்டிவா தான் நான் பண்ணுவேன். பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம். அப்ப மாஸ்டர் சொன்னாரு, நான் சொன்னது செஞ்சாரு அப்படின்னு சொன்னார்ல. நான் ஒரு ஆக்டரா போகும்போது நான் எதுவுமே சொல்றதே இல்லை. பட் ஐ ஜஸ்ட் ஹோப் தட் திங்ஸ் வில் ஃபாலோ இன் பிளேஸ் ஃபார் மீ. ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ. பட் இதுல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு எனக்கு. அண்ட் அந்த கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை, அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும், அவர் என் கூட நடிச்ச சீன்ஸும். ஒரு நடிகனா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீ நினைக்கிறேன். வி ஹேட் சீன்ஸ் டுகெதர். தமிழ் வந்து தூக்கி ஒரு செவர்ல சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு. அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும், நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் வரணும். இதை என்னால பண்ண முடியும் அப்படின்னு டைரக்டரும் எனக்கு கன்வின்ஸ் பண்ணணும். அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும். அப்பதான் என்னால அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ everything fell in place, even the scenes we had with Riya and everything. So everything was comfortable for me, and I love being on the sets of this film. That is very that's very sure, and it's because Vijay wanted me in the film that I did this film. Yeah, thank you sir. எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்களுக்கு. நாங்க தான் கஷ்டப்படுறேன் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து. ஃபர்ஸ்ட் படம் நான் படங்கிறது சீரியஸ் ஆகி போச்சு. சலீம்ல கொஞ்சம் ரொமான்ஸ் ஆச்சு. ரீசெண்டா ஒரு ட்ரை பண்ணேன், அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ரொமான்ஸ்ன்றதுனால பெருசா யாரும் அது மதிக்கல. இந்த படத்தையும் ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ நீங்க வந்து அந்த ரொமான்டிக் ஹீரோவா மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸ், ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜ்ல கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்ணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா ஷோர் சார். இப்போ ரொமான்ஸ் நீங்க பண்ணுவீங்க? இல்ல சார், நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் பண்ண ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு சின்ன டெமோ வேணும். ரெடியா கொஞ்சம் மேல வாங்கப்பா. சூப்பர். நல்ல விஷயம் தான் சார். பேசி வச்சு பண்றது சார். அதுதான் என்னோட முதல் கேள்வியா கூட இருந்தது விஜய் ஆண்டனி சார். கரெக்ட் தான். ஏன்னா ரொமான்ஸ்க்கு பேர் போனவர் நீங்க ஏதாவது சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். பெனா டைரக்ஷன்ல ஹிட்லர்ல ரொமான்ஸ் எப்படி பண்றீங்க நீங்க பார்க்க போறீங்க. கௌதம் மேனன் சார் ஃபியூச்சர்ல பண்ண போற படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன் ஆமா அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து கண்டிப்பா தேவை சார். ஏதாவது ஒண்ணு. ஆக்சுவலி இது நான் பார்ட் 2 சார் 3. அதான் நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க. நீங்களும் வாங்க,
நீங்க அவங்க எப்படி ரொமான்ஸ் பண்ணுங்க சார் நீங்க எனக்கு மூணு பொண்ணுங்களை ரொமான்ஸ் பண்ற சீனை நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க சார். சேலஞ்சிங்கான சீன். நீங்க வாங்க ராதா மேல வாங்க. சார் நீங்க எனக்கு அந்த 2 லைன் எழுதுறீங்க. மாடுதானே பால் கூப்பிட்டேன் வாங்க. இல்ல மாடுதானே பாலை கறக்கும், பால் இங்க தயிரா மாறும். கடைசியா இப்ப ரொமான்ஸ்க்கு வாங்க. ரொமான்ஸ் சரி இப்ப ஆக்சுவலா இவங்க வந்து ரியாட்ட சார் மைக் நீங்க ரியா பார்த்துட்டு நீங்க இவங்க யாரு? இவங்க நீங்க அக்கான்னு கூப்பிடுறப்ப எனக்கு எப்படி அதை இல்ல தெரியாம சும்மா சீன் சரி நீங்க வந்து இல்ல அக்கானா நீங்க உங்க பக்கத்துல இப்படி போய் நின்னுட்டு உங்களை பார்த்துட்டு உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்கிறது நான் ஏன் உங்களை லவ் பண்ணேன் பாருங்க அக்கா நீங்க யூசுவலா சோபனான்றதே பூவனான்னு கூப்பிடுவீங்க. இது வேற பயங்கர பாருங்க, அங்க டீம் எல்லாம் பக்காவா போடுவாங்க டைட்டில். இல்லப்பா விண்ணு தாண்டி வருவாள் வயசு மூத்தமாதான் அந்த ஜெஸ்ஸி. அப்புறம் அக்கா தான் வந்து நான் அக்கா கிடையாது நான் லவ்னு நீங்க திருத்தணும் நினைச்சு. ஓகே சார் அக்கா எடுத்துடலாம் சார். என்ன டைலாக் சார்? அதாவது உலகத்துல எவ்வளவு வயசான பொண்ணுங்க இருந்தோம் இங்க வாங்க அக்கா. இவ்வளவு பொண்ணுங்க இருந்தும் ஏன் எனக்கு வந்து சோபனா மேல மனசு அப்படி பாயுது எனக்கு தெரியல. ஓகே சார் ரொம்ப ரொம்ப உருகிட்டேன்னா அக்காட மைக் கொடுங்க கொஞ்சம் தம்பி. சரி பதில் சொல்லுங்க. இல்ல நீங்க என்னன்னா நீங்க அந்த லவ்வோட சொல்றாரு சார். டைரக்ஷன்ல நான் நடிக்கிறேன் இப்போ. எஸ் சார். இல்ல தொடர்ந்து நான் சொல்லுவாரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க. சரி ஓகே. உலகத்துல எவ்வளவு ஆங்கர்ஸ் இருந்தோம், எவ்வளவு பேர் இருந்தோம், எத்தனையோ பேர் வந்து என்னோட நிகழ்ச்சியில் தோல்த்து வழங்கியும் எனக்கே சோபனா ஒரு மாதிரி பண்ணுது. என்ன சார் வாந்தி வருதா? இல்ல லவ் வருது ஆக்சுவலா. ஓகே நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு சார். நான் நல்லா நடிச்சேன் சார். ரியலா இருந்தது. நீங்க ரொம்ப ரியலாவே எப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க் யூ. என்ன பண்ணீங்க? நான் வந்து ப்ரொபோஸ் பண்றேன் வாந்தி வருதாங்க ப்ரொபோஸ் சார் நீங்க என்ன பண்ணீங்க? இப்படி அக்கா விட்டுருவோம். சரி அக்கா விட்டுலாம். ரியாட்ட போய் நீங்க வந்து ஹாய் மாலினி ரியான்னு சொன்னா நேச்சுரலா வரும் சார். சரி ஹாய் ரியா ஐம் விஜய். நான் அதை சொல்லியே ஆகணும். நீ அவ்வளோ அழகு. இந்த மாதிரி ஒரு அழகு இங்க யாருமே பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா I'm in love with you அப்படின்னு சொல்லி. எஸ் சார் எஸ் சார் தமிழ்ல சொல்லிக்கிறேன் சார். இங்கிலீஷ்ல வராது எனக்கு. ரியா இந்த ஃபுல் படம் நடிச்சு முடிச்சோம். டைரக்டர் தான் வந்து ஒவ்வொரு என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டாரு. ஆக்சுவலா இந்த படம் ஃபுல்லாவே அங்க நின்று லவ் சொல்லுவாங்க இங்கன்னு சொல்லுவோம். ஆனா கௌதமன் சார் பிளெஸிங்ல அவங்க ஆசீர்வாதத்துல அவங்களோட முயற்சியில நான் பக்கத்துல வர்றதுக்கு சந்தோஷமா இருக்கு. ரியா இது சினிமா டைரக்டர் சொன்னீங்க. இது இன்னொரு சொன்னீங்க சார், முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இங்க எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்திருக்க மாட்டாங்க. எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்திருக்க மாட்டாங்க. ரியா கண்ணை பார்த்து கண்ணை பார்த்து பயமா இருக்கு சார். கண்ணை பார்த்து பேசுறேன், தைரியமா பேசுறேன். ஐ லவ் யூ ரியா. ஓகே சார். ஐ லவ் யூ. லவ் பண்றது ஓகேவா சார் உங்களுக்கு? ஓகே தானே சார்? ஐயோ நீங்க இவ்வளவு நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றான். தெரியும் அது தெரியும். ஓகே அவ்வளவுதான். இந்த பொண்ணுங்களே அவ்வளவுதான். No sir, your dialogue is there. Mine is over completely. I propose. This dialogue you have to give a reply. Take 2 sir. Sir retake. சரி நீங்க ஏதோ வேற ஒரு டைலாக் சொன்னீங்க சார். ஆக்சுவலா No sir, அந்த dialogue பொய்ட்டிக்கா இருந்துச்சு சார். அது நான் அவ்வளோ அழகு. நான் இத சொல்லி ஆகணும். என்ன இல்ல அவங்கள பார்த்து நீங்க அவ்வளவு அழகு. நான் அதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு சார். ஓகே மூஞ்சி பாத்தீங்க நீங்க எக்ஸ்பிரஷனை இல்ல எனக்கு என்னன்னா அத சொல்ற நீங்க ஃபர்ஸ்ட் அழகா சொல்லணும் சார். நீங்க என்ன இப்படி சோகமா சொல்ற மாதிரி ஃபீலிங்கோட சொல்லுங்க. ஃபீலிங் மாசா சொல்லட்டுமா? ஏய் சரி சொல்லி ஆகணும். சரி சார் இன்னும் ட்ரை பண்ணி வரல விட்டுருப்பா. ஐ லவ் யூ அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில. என் ஸ்டைல்ல சார் டன். இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் சாரி ஐஸ்வர்யா தத்தால எஸ் சாரி அவங்கள்ட்ட வந்து நீங்க சொல்லுங்க இந்த மேடை ஏறி இருக்காங்க. அவங்க இந்த முறை வந்து ஜிவிஎம் சார் நீங்க லைவ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்க்கவே இல்லை. என்ன பண்ணிட்டேன் சார் நீங்க பண்ணுங்க. டைரக்ட் பண்ணட்டுமா? இல்ல உங்க ரெண்டு பேருக்குமே நான் சொல்றேன். There is no pressure to speak in Tamil, but you spoke in Tamil and that's so beautiful.
there was no need to. யார் உங்கள்கிட்ட வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க. பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை. பட் 2 பேரும் ரொம்ப அழகாக தமிழில் பேசுனீங்க. யூ டுக் தி எஃபர்ட். ஸோ சரி, இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்றேன். இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்றுல முதல் முறையா யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க சார். ஆக்சுவலா இல்ல, ஸ்டேஜ்ல பண்ணிருக்க மாட்டாங்க. எஸ் சார், ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பிஹைண்ட் த சீன்ல சூர்யா, ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றத வந்து அவரே பண்ணி கட்டுவாரு. பட் நான் டைரக்ட் பண்ணா என்ன அப்படின்றது. வாங்க சார், வேற தத்தா கம்ப்ளீட். ஐஸ்வர்யா தத்தா ப்ளீஸ். இது என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க? ரொம்ப இன்டிமேட்டா இருக்கணுமா? இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். எங்க அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க. இதே கண், இதே லிப்ஸ், இதே மூக்கு அப்படி. அது ஓகே, அம்மா எடுத்துட்டேன். அதனால ஃபேமிலி ஓகே தானே சார்? கேவலமா இருக்கும். இல்ல சார், ரொமான்ஸ் வரல சார். நடிக்க வரல, டைரக்ட் பண்ண வரல. நீங்களே சுத்தமா பண்ணுங்க சார். நடிக்க வந்து சார் நான் தான் உங்க கூட நடிச்சேன். பாத்தீங்களா? ஓகே சார், டவுட்டே இல்லை சார். இந்த ஃபேமிலியை நீங்க சொல்லிட்டீங்களா? அதான் எப்படின்னு சொல்லு. தத்தா ஒரு டைலாக் தான் பேசுங்க சார் உங்க ஸ்டைல். அவங்க பேர் ஐஸ்வர்யா தத்தா. ஐஸ்வர்யா தத்தா. எஸ், அதனால தத்தா. எஸ் எஸ் எஸ். தத்தா. அதாவது உங்களை பார்த்து நாங்க ஆஃப் ஆயிட்டோம், அதான் அதுக்கு மீனிங். தேங்க்யூ. சரி, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? தான் ஆரம்பிச்சேன் இல்லையா? எனக்கு வேணாம் சார், நீங்க நிறைய கொடுத்துட்டீங்க எனக்கு. பாத்தீங்களாங்க, ஒரு ஜாலி ஆயிட்டாங்க அவங்க. பட் சூப்பர் ஆயிட்டு. முக்கியமா ஒரு கிரியேட்டரும் இந்த டைம்ல ஸ்டேஜுக்கு நம்ம கூப்பிட்டே ஆகணும். தி டைரக்டர் தனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதாவது இந்த லான்ச்சுக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்லாம ஃபுல் ஃபங்க்ஷன் ஃபுல்லாவே வெளியில இருந்தாரு. சூப்பர் தனா சார். மைக் சூப்பர் சார். தனா சார் என்ன பாத்தீங்களா? இங்க சில விஷயம் நடந்தது பாத்தீங்களா? எப்படி சார் நான் நல்லா நடிச்சேனா? லவ் எனக்கு ஒரு உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எப்படின்னு கேக்குறேன். இல்ல நான் அப்படி நீ அதான் பாக்கீங்க, அதான் பண்ணணும். லவ் வேற கெமிஸ்ட்ரி வேற. சரி, நான் அப்புறம் கத்துக்கிறேன் தனியா. இல்ல ஜீவன் சார் பண்ணிருக்காரு, எப்படி நல்லா இல்லாம இருக்கும். ஆஹா சார் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். பட் ஐ திங்க் ஒரு 3 டைரக்டர்ஸ் அப்படின்றத தாண்டி I think everybody has got their own craft. ஒரு விஷயம் நம்ம பண்ற ஒரு விஷயம். And how was it உங்களுக்கு இவங்களை வச்சு ஒரு படம் பண்ணி as a director work பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்க மைண்ட்குள்ள ஓடிட்டே இருக்கும்ல. How was it this experience? இல்ல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஒரு பக்கம் விஜய் சார் இருக்காரு, ஒரு பக்கம் ஜீவன் சார் இருக்காரு, நல்லா புது பையன். ஸோ பயந்து தான் பண்ணேன். ஆனா பட் அவங்க கொடுத்த ஒரு கோஆபரேஷன் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நீங்க பண்ணுங்க, நாங்க கூட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எனக்கு எப்பவுமே இருந்தது. ஸோ அதனால நான் எடுத்துக்கிட்ட கதையை அதை கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். Superb. And sir, உங்களுக்கு ஒரு கேள்வி. Because you worked with Dana now, so as a director, what do you like to tell Dana? இல்லை, நத்திங் அட் ஆல். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அது ஒரு ஆக்டருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு கன்விக்ஷனோட ஒரு விஷயம் பண்ண வைக்கிறது, அது எல்லாமே ஹி ப்ரொவைடட். அண்ட் எனக்கு அது ஒரு பயமாகவே இருந்துச்சு. வேற ஒரு செட்டுக்கு போகும்போது நம்ம எதுவும் சொல்லவும் மாட்டோம். அது நம்ம நினைக்கிற மாதிரி வந்துருமா, அன்னைக்கு நாள் ஈஸியாக கடந்துருமா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். பட் he and it's a very big film actually. The trailer doesn't do justice to the film. இந்த கதைக்கு பின்னாடி ஒரு ஊரே இருக்கு அப்படின்னு நான் தைரியமா இங்க சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேல் உள்ள ஒரு படம் அது. when he narrated to me itself, I got that feel, and then I was waiting to see how he'll pull it off towards the climax and everything, and he did it so very easily, and in the middle of so many constraints. Sirku ஒரு பெரிய ஆக்ஷன் நடந்தது விஜய் ஆண்டனிக்கு in the middle of the shoot, and to come back from that in a month's time and pick up shootல நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது we shot for 2 days, and he was saying ஒரு 6 to 8 months போயிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் with all that pain and everything, he came back in, and everything fell in place. I think this film is meant to be, and I guess Dana stayed outside because he wants his film to speak and not so much himself, I think so. Yeah. Superb. So thank you sir, thank you so much. நாங்க தேங்க்ஸ் கேள்விகளை முடிச்சிடறோம். அப்படியே இருந்து இல்ல நீங்க இருக்கணும் சார். ஆக்சுவலா ஜிவி சார் இருக்கணும் சார், கடைசி வரைக்கும். ஆமா இருக்கு சார். Actually, அவங்க very sweetly எனக்காக இந்த டேட்டை ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. I'd like to thank the producer for that. நான் கொச்சின்ல கொஞ்சம் ஸ்டக் ஆயிருந்தேன். பட் சாட்டர்டே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொன்னப்போ immediately changed it, and so thank you so much. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ராஜா சார் ரொம்ப நன்றி சார். ஒரு ப்ரொடியூசர் இல்லாம ஆக்டர்ஸா பேர் வாங்கிட்டு போயிடுவோம், டைரக்டர்ஸ் பேர் கிடைக்கும், பணம் போட்டு அதை ரிஸ்கை ஃபேஸ் பண்ணி ஒரு படம் தயாரிக்கிறதுன்றது வந்து முன்னாடி சொல்லுவாங்க இல்லையா, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப டஃப். வந்து படம் எடுத்துப்பாரு அப்படின்றது சாருக்கு தெரியும்.
ப்ரொடியூசர்னா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு சொன்ன டேட்ல ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. 7 படமா தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய படம் ஃபியூச்சரில் பண்ணோம் சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எந்த குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பெரிய படமா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் தனா ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் தேங்க்யூ ரியா, ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. உங்கள் மன்மதிலேயே பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு சீன் வைக்கலனா கூட இந்த படத்தில் அவர் ஃபியூச்சரில் வைப்பீங்க இதாவது. தேங்க்யூ ஸோ மச். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸ்போர்ட்டிவா நான் வந்து கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் 1லேருந்து ரெகுலராக தெலுங்குல வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கேன் நமஸ்காரம் தவிர்த்து ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஆனா நீங்க வந்து ஒரு படத்துல 2 படத்துலயே வந்து தமிழ்ல ஈஸியா ஸ்டேஜை ஹேண்டில் பண்றீங்க, எல்லாத்தையும் பேசுறீங்க சகஜமா. தேங்க்யூ ஸோ மச். நல்லா பண்ணிருக்கீங்க. அண்ட் ரீசெண்டா 4 நாளே உங்க கூட இங்க ஸ்டே பண்ணி ப்ரொமோட் பண்ணி படத்துக்கு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய ப்ரொடியூசர் கோஆபரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹீரோனா இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்வர்யா தத்தா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையா டான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ கிருத்திகா ஃபார் ரைட்டிங் த லிரிக்ஸ். ஒரு இந்த காலத்துல வந்து அது குத்துப்பாட்டுக்கு ஒரு பெண்ணா இருந்து லைன் பெயின் பண்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.